பாத்திரத்தை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கறி பிடிச்சி போயிருக்குது அப்படிங்கிறத. சாம்பார் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை லாஸ்ட்டு சூடு பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்களாக்கி இந்த அளவுக்கு நல்லா எரிஞ்சிருச்சுங்க. வச்சுட்டு மறந்துட்டேன். அதனால தாங்க என்னுடைய பாத்திரம் வந்து இந்த அளவுக்கு ரொம்பவே கறி பிடிச்சிருச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க நான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம கை வலிக்க எதுவுமே தேய்க்க வேண்டாங்க. அப்படியே ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, 2 ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம துணி துவைக்கக்கூடிய பவுடர் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக விம் லிக்விட் சேர்த்துக்கிறலாங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு கறி பிடிச்சிருக்கு பாத்திரம் அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ 1 சொம்பு 1.5 சொம்பு கிட்ட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு பாத்திரம் கறி பிடிச்சிருக்க அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டு சேர்த்தாலே போதுங்க. இதை இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வினிகரு ஆப்ப சோடா மாவு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா நுர பொங்கி வருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களாக்கி இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நுர பொங்கி வந்து ரொம்பவே சிந்த ஆரம்பிச்சிடும். அதனால் கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணியை கீழே ஊற்றிடலாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அது எல்லாமே கறி பிடிச்சி அப்படியே நம்மளுக்கு வந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே கை வலிக்க தேய்க்கவே வேண்டாம். ஈஸியாக அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடுங்க. இப்போ ஒரு வேஸ்ட்டு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்படி லைட்டாக இப்படி தான் எடுத்துருக்கேங்க. அந்த அளவுக்கு அப்படியே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படிங்கிறத. கொஞ்சம் கூட நம்ம கைவலிக்க எதுவுமே தேய்க்கவே வேண்டாங்க. இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து தேய்ச்சாலே போதும். நம்ம பாத்திரம் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சூப்பராக நம்ம பாத்திரம் வந்து பளபளன்னு இருக்குங்க. நான் எதுவுமே தேய்க்காமலே நம்ம பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ கறி பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தெலாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஷூஸ் சாக்ஸ் மெயினாக தேவைங்க. அந்த மாதிரிக்கெலாம் நம்ம தேவை இருக்கும்போது நம்ம வந்து என்ன தான் துவைச்சி மடித்து பீரோலில் வச்சுருப்போங்க. டக்குன்னு அவசரத்துக்கெலாம் பார்த்திங்களாக்கி ஒரு ஷூ எங்கே, இன்னொரு ஷூ எங்கே அப்படின்ட்டு, சாக்ஸ் எங்கே அப்படின்னாங்க நம்ம வந்து தேடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்களா இதை வந்து நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மடித்து வச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்களாக்கி 2 ஷூவுமே எடுத்து ஒரு பக்கம் இன்னும் காலில் ஒரு பக்கமும் ஒன்று அப்படி மாற்றி வச்சுட்டு அப்படியே ஒரு பக்கம் ரோல் பண்ணி கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் அப்படியே ரோல் பண்ணி திருப்பி அப்படியே ரோல் பண்ணி கொண்டு வரணுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பை மணிக்கு இருக்கும். நம்ம பை உள்ள அப்படி திருப்பி எடுத்து மடித்து விட்டோம்னாக்கி ஈஸியாக நம்மளுக்கு அந்த பை உள்ளையா 2ஐயும் வச்ச மணிக்கு இருக்குங்க. இதை வந்து நம்ம எப்படி தான் நம்ம தூக்கி போட்டுருந்தாலும் நம்மளுக்கு வந்து கலையவே கலையாதுங்க. இனிமேல் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரிக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்ம இதை எப்படி தான் நம்ம தூக்கி போட்டு பாருங்கள், மிஸ் ஆகவே ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு மெத்தடு சொல்கிறேங்க, அதுவும் ரொம்ப ஈஸியான டிப்பாக தாங்க இருக்கும். இது இந்த மாதிரிக்கு மடித்து வைக்கலாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க இதுவுமே. நம்மளுக்கு ஷூ சாக்ஸ்லாம் குழந்தைங்கள்லாம் பாருங்கன்னாக்கி ரொம்ப அந்த டைம் பார்த்து நம்ம தேடிக்கிட்டே இருக்காண்டாங்க. இந்த மாதிரிக்கு மடித்து வச்சுக்கிட்டோம்னாக்கி ஸ்கூல் விடுத லீவ்லாம் விடுத டைலட்டில் பார்த்தீங்கன்னாக்கி நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு மடித்து வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ப்ளஸ் மாடலாக நான் அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்கேங்க. அதை வந்து 2ஐயும் அப்படியே மடித்து எடுத்துக்கலாங்க. திருப்பி இந்த பக்கமும் அப்படியே அதை மடித்து கொண்டு வந்து அந்த பை மணிக்கு இருக்கிறதுலையே நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம்னாக்கி இதுவுமே நம்மளுக்கு கலைஞ்சி கொஞ்சம் கூட போகவே போகாதுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி மடிக்கேன்னு பார்த்துக்கிடுங்க. அதுபடி நீங்களும் மடித்து அப்படியே செஞ்சு பாருங்கள். இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. ஈஸியான டிப்பாக தாங்க இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட நம்மளுக்கு கலையவே கலையாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்களா இப்போ வீட்டிலலாம் நிறைய பேர் இந்த மணிக்கு சிலிண்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக காலியாகிடுது. 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே சிலிண்டர் வந்து காலியாகிடுது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்களா நம்மளுக்கு அந்த சிலிண்டர்லையா பார்த்திங்களாக்கி அந்த டியூப் போகிற பக்கத்துலையா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விரிசல், லைட்டாக விரிசல் இருந்தது அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் போகிறதே தெரியாதுங்க. இந்த மாதிரிக்கு நான் ஒரு சில டேப் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேப்பையே நம்ம அது மேலே சுற்றி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட கேஸ் வந்து லீக் ஆகவே ஆகாதுங்க. இனிமேல் 3 மாதத்துக்கு மேலேயே ஓடுங்க. நம்மளுக்கு வந்து நான் சொல்கிற
சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. பார்த்தீங்களாலே தெரியும், இதுக்கு மேலே இனிமேல் உங்களுக்கு 3 மாதத்துக்கு மேலேயே நானும் சிலிண்டர் ஓடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.